ஓகே சரியா. லாஸ்டா எந்த கேள்வியில விட்டம் புலகள்? 75. அப்ப 76வது தொடங்கணும் அப்படித்தானே? ஆ. ஓகே சரி பாருங்களா. 76வது கேள்வி. நடந்தேன் என்பதன் வினையடி எது? ஈஸி. நட நட. நட. இல்ல பாப்போம் யாரு 100ண்டா 100மே யார்கிட்ட சரின்னு பாப்போம். இது வரைக்கும் சரியா இருக்குதா 76? எனக்கு ஒன்று எனக்கு 2 76 சரியா இருக்கு. எனக்கு இல்ல பா இலக்கண மங்கை. ஏண்டே சரி Very உங்களுக்கு வெரி குட் சரியா. 77 பாருங்க. பாடசாலைக்கு வேகமாக சென்றார்கள் இவ்வாக்கியத்தின் எழுவாய். சரி பிள்ளைகள், நாம் ஒரு வாக்கியத்துல எழுவாய கேட்டோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது பயனிலை. சரியோ? அப்ப பயனிலையை நாங்க கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சில பல கேள்விகளை கேட்டு நாங்க எழுவாய தெரியலாம். சரி அப்ப பயனிலை கிட்ட குறிப்பாக யார், எது, எவை இந்த கேள்விகளை கேட்டா பிள்ளைகள் எங்களுக்கு எழுவாய கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, பாடசாலைக்கு வேகமாக சென்றார்கள். அப்போ யாரு சென்றார்கள் என்று கேட்டா எது விட வருது? அவர்கள் Very good. அவர்கள் என்று விட வருதுனா. எனவே இந்த அவர்கள் பாருங்க இந்த வாக்கியத்துல வெளிப்படையா இருக்குதா, தோன்றி இருக்குதா வெளிப்படையாக? இல்ல இல்ல. ஆனா ஆனா இந்த வாக்கியத்தை பொறுத்தவரையில எழுவா இருக்குது, ஆனா மறைஞ்சிருக்குது. இப்படி இருந்தா நாங்க அதுக்கு என்ன எழுவாய்ன்னு சொல்லுவோம்? வெரி குட், தோன்றா எழுவாய். வெரி குட், தோன்றா எழுவாய்ன்னு சொல்லுவோமா? அப்ப ஆன்சருக்கு சைடால நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தோன்றா எழுவாய். சரி அடுத்த கேள்வி போவோமா? ஓகே 78வது கேள்வி. அவன் நல்லன். இங்கு நல்லன் என்பது எது? குறிப்பு வினைமுற்று. வெரி குட், குறிப்பு வினைமுற்று. பாருங்க நல்ல நண்டு இருக்குது. இப்ப நல்ல நன்றது பிள்ளைகள் இங்க வினை முற்றுன முற்று பெற்ற ஒரு வினையா இருக்குது. இப்ப பாருங்க இந்த முற்று பெற்ற வினையில உங்களுக்கு காலம் எதுன்றது தெளிவாக தெரியுதா? இல்ல இல்ல. ஆனா இதுல எப்படி காலம் வந்து இதுல குறிப்பால காலம் என்ன செய்யுது? குறிப்பால் உணர்த்தப்படுது. அவன் நேற்று நல்லன், நாளை நல்லன், இன்று நல்லன் என்று குறிப்பால காலம் உணர்த்தப்படுது. எனவே காலம் வெளிப்படையாக தெரியாம குறிப்பால் உணர்த்தப்பட்டால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் குறிப்பு வினை. அதே சமயம் பிள்ளைகள் அந்த குறிப்பு வினை முற்று பெற்றதாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் குறிப்பு வினை முற்று. இங்க பாருங்க, அவன் நல்ல நண்டு இந்த வாக்கியம் முடிவடைஞ்சிருக்குது. எனவே எங்களை சொல்லலாம் இது குறிப்பு வினை முற்று என்று. கிளியரா? இது தெரிநிலை வினை முற்றெடு கேளுமா பிள்ளைகள்? காலம் தெளிவாக தெரியுதா? இல்ல எனவே எங்களுக்கு இத தெரிநிலை என்று சொல்ல இயலா. சரி 79வது கேள்வி வாங்களா. பூனை மரத்தில் வேகமாக ஏறியது. இப்படி பூனை மரத்தில் வேகமாக ஏறியது. இங்கு மரம் என்பது பொதுப்பெயர். வெரி குட், பொதுப்பெயர். மரம் என்பது என்ன? ஒரு பெயர். சொல்லுங்க. மரபு பெயரா எடுக்க காலங்காலமான மரம்னு சொல்றதுனாடியே மரபு பெயரா எடுக்கலதா? ஆனா பொதுப்பெயர் தான் எடுக்கலாம். மரபு பெயர் என்று சொல்றது என்னமா? அது ஒரு இந்த கூட்டத்தை குறிக்கிறதா இருக்கணும், அதோட ஒளிகளை குறிக்கிறதா இருக்கணும். சரியா? மரபு பெயர் அதாவது என்னது பழங்காலம் தொட்டு பேசப்படுறதுனாடி அந்த மரபு இல்லையாது? இல்ல இல்ல. இது மரம் என்பது பொதுவாக சொல்றது பொதுப்பெயர். இதுவே மாமரம் என்று வந்தா என்ன பெயர் பிள்ளைகள்? இருபெயரொட்டு பண்பு பெயர். இருபெயரொட்டு பண்பு பெயர். சரி அப்ப மரம் என்று வந்ததால பொதுப்பெயர்.
பெரிசாகப்பட்டது மரபு பெயர்கள் மரபு சொற்கள். நீங்க சொன்ன விளக்கம் ஓகே. அதாவது நாங்க எப்பொருள் எச்சொல்லால் எப்படி தொன்று தொட்டு சொன்னோமோ அதுதான் மரபு பெயர்கள். அந்த மரபு பெயரா இருந்தா பிள்ளைகள் அது ஒரு இளமை பெயரை குறித்ததாகவோ அல்லது தொனிகளை குறிக்கிறதாகவோ அல்லது கூட்டத்தை குறிக்கிறதாகவோ என்ன. அதே மாதிரி வேற வேறு மரபு பெயருக்குள்ள இந்த இலைக்குரிய மரபு பெயர்கள் இருக்குது, பிஞ்சுக்குரிய மரபு பெயர் இருக்குது, வேற என்ன பிராணிகளோட மரபு பெயர் இருக்குதுன்னு இப்படியான சொற்கள் வந்திருந்தா அதுங்களுக்கு மரபு பெயர்ன்னு சொல்லலாம். இது இங்க வெறும் மரம்னு தானே சொல்லி இருக்குது. எனவே நாங்க இதுக்கு என்ன எப்படி சொல்லலாம், பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். சரி, சரியா? சரி டீச்சர். ஓகே, சரிங்க. அடுத்தது பாருங்க 80வது. அவள் இன்சொல் பேசினாள். இங்கு இன்சொல் என்பது பண்புத்தொகை. பண்புத்தொகை. எப்படி எடுத்தீங்க? இனிமையான இனிமையான சொல். சொல் பேசினால் சொல். இனிமையான சொல்லன்றதான் பிள்ளைகள் எப்படி வந்திருக்குது? இன்சொல். இன்சொல். இன்சொல்லாக வந்திருக்குதுன்னு. அப்ப பாருங்க, இனிமையானன்றதுல இருக்கிற ஆனன்றது மறைஞ்சுதான் எப்படி வந்திருக்குது, இன்சொல்லன்று வந்திருக்குது. சரியோ? எனவே ஆனாண்டு உருவு மறைஞ்சிருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பண்புத்தொகை அப்படின்ட்டு. விளங்கிட்டா? ஓ டீச்சர். 81வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் எதிர்மறை ஏவல் உரிமை சொல்லாக அமைவது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பிள்ளைகள் ஏவல். ஏவல் என்றா என்ன? ஒருத்தருக்கு சொல்றது. ஒருத்தருக்கு நாம ஏவுறது அல்லது கட்டளை இடுறது என்ன. இது பிள்ளைகள் இந்த ஏவல் 2 வகைப்படும். ஒன்று ஏவல் ஒருமை, அடுத்தது என்ன? ஏவல் பண்பு. ஏவல் ஒன்று ஏவல் ஒருமை, அடுத்தது ஏவல் பன்மை. வெரி குட். ஏவல் ஒருமையாக இருந்தா பிள்ளைகள் நாங்க ஒருத்தருக்கு கட்டளை இடுமாக இருந்தால், எங்கட முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாங்க கமாண்ட் பண்றதா இருந்தால் அது ஏவல் ஒருமை. ஏவல் பன்மை என்றால் நாம பல நபர்களுக்கு ஏவுறதா இருந்தால் அது ஏவல் பன்மை. உதாரணமாக வா என்றால் ஏவல் ஒருமை, வாருங்கள் என்றால் ஏவல் பன்மை என்ன. எனவேதான் உங்களுக்கு இதை கேட்கிறாங்க எதிர்மறை ஏவல் ஒருமை. அது ஏவல் ஒருமையாக இருக்க வேணும், அதே சமயம் ஒரு நெகட்டிவா இருக்கவும் வேணும். பாருங்க, நில்லண்டா பிள்ளைகள் ஏவல் ஒருமை. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். இப்ப நான் சொல்லுறேன் நிற்காதே என்று சொல்லுறேன். இது ஏவல் ஒருமை தான். ஆனா எதிர்மறையா நேர்மறையா? எதிர்மறை ஏவல். எதிர்மறை ஏவல் ஒருமை. இப்படித்தான் பாக்குறது. பாருங்க, உண்ணும், 2வது உண்மின், 3வது போகாதே, 4வது உண்ணீர், 5வது நடத்துங்கள். எது? போகாதே. பாருங்க பிள்ளைகள், போ என்று சொன்னா அது எதிர்மறையா நேர்மறையா? எதிர்மறை. போன்னு சொல்றது எதிர்மறை என்ன? நேர்மறை. அஸ்மாக்கு போன்னு சொல்றது எதிர்மறை என்ன? இல்ல இல்ல, நேர்மறை. 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 இவ போகாதே என்று சொல்றேன், அது எப்படி? அடுத்த எதிர்மறை. எதிர்மறை. அதுதான் அதுதான் என்ன? எதிர்மறை. விளங்கினதா? ஓ எனக்கு போகாதே என்று சொல்றது எதிர்மறை ஏவல் உரிமை. சரி, 82வது கேள்வி. ஏவல் ஒருமை ஏவல் பன்மை. சரியா? அதோட அந்த ஏவல இன்னும் ஒன்று இருக்குது. அதாவது நாம ஏவுகின்ற விதத்துக்கு அமைவாக இருங்க, ஏவுகின்ற விதத்துக்கு அமைவாக பிள்ளைகள் எங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று கடப்பாட்டு ஏவல், அடுத்தது விருப்பு ஏவல். கடப்பாட்டு ஏவல் என்றால் உதாரணமாக நான் தஹூராக்கு ஏவுறேன்னு சொன்னா தஹூரா இதை கட்டாயம் செய்யவே வேணும் என்று நான் எதிர்பார்த்து கமாண்ட் பண்ணினேன்னு சொன்னா அது கடப்பாட்டு ஏவல். நான் இன்னொரு தரம் சொல்றேன், தஹூர் இதை விரும்பினா செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாமல் இருக்கலாம். இப்படி நான் சொன்னால் அது விருப்பு ஏவல். இப்ப நான் சொல்றேன் தஹூரா நாளைக்கு பரீட்சை இருக்குது, நீ படித்து கொண்டு வான்னு சொல்றேன். இப்போ நான் இவ கட்டாயம் படிச்சு கொண்டு வரணும் எதிர்பார்த்து தானே சொல்லி இருக்கிறேன்.
ஓமா இல்லையா? ஓ ஓ. எனவே இதுக்கு நான் சொல்றேன் கடப்பாட்டு ஏவல். ரெண்டாவது சொல்றேன் தகூரா பாடேன் என்று சொல்றேன். ஒரு பாட்டு பாடேன் என்று சொல்றேன். இப்போ நான் கட்டாயம் இவ பாடணுமாடா எதிர்பார்த்து சொன்னேன்? இல்ல விரும்பினா இல்ல. அவ விரும்பினா பாடலாம், விரும்பாவிட்டால் பாடாமல் இருக்கலாம். எனவே இப்படியான ஏவலுக்கு நாங்க சொல்றோம் விருப்பு ஏவல். விருப்பு ஏவல் பிள்ளைகள் கட்டாயம் ஏன் என்றதுல முடிஞ்சிருக்கும். பாடேன், நில்லேன், வாவேன் இப்படி இருக்கும். அது ஒருமையா இருந்தால். பன்மையா இருந்தால் பாடுங்களேன், வாருங்களேன், நில்லுங்களேன் என்று சொல்லுறோம். சரியா? ஓகே. 82வது கேள்வி. சரி. பின்வருவனவற்றுள் தனிப்பெயரடியை தெரிக. கோபம், ம்? தனிப்பெயரடி. கோபம் ஆ, கோபம், கோபம் எடுக்கலாம் என்ன பாருங்க. வான்பது பிள்ளைகள் பெயரடியா வினையடியா? வினை வினையடி. இது தனி வினையடி. பாருங்க, பிரிக்க முடியாமல் இருந்தால் தனி வினையடி. கோபம் ஒரு பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர் பெயர் சொல். கோபத்தை பிரிக்க இயலுமா? இல்ல. இல்ல. எனவே இது தனிப்பெயரடி. அடுத்தது மற்று என்பது என்ன வகையான சொல்? இடைச்சொல் இடைச்சொல். இடைச்சொல். ஆ, இத பிரிக்க இயலுமா பிள்ளைகள் மற்று என்றது? இல்ல. அடுத்து பாருங்க இது தனி வினை அடி என்ன. அடுத்தது சாலை, இது என்ன வகையான சொல்? குறிச்சொல் உரிச்சொல். விளங்கினதா? ஓகே. எனவே என்ன ஆன்சரா வரப்போகுது? கோபம். கிளியரானு பாருங்க. ஓ டீச்சர். ஓகே. அதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. 83வது கேள்வி போவோமா? டீச்சர். பாருங்க, பிருந்தா, இந்த ஒரே பிருந்தா தான் தொடர்ந்து வருது பாருங்களேன். பிருந்தா கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருந்தால். ஜீனத் கொஞ்சம் இருங்க. நீங்கள் மரியாதை ஏவல் அல் மரியாதை. அந்த ஜீனத், நான் அந்த கேள்விக்கு வாரேனா? சரியோ பாருங்க. 83வது கேள்வி. பிருந்தா கடந்த கால நினைவுகளில் மூழ்கி மகிழ்ந்திருந்தால் இவ்வாக்கியத்தில் உள்ள துணை வினை. முதல் வினை துணை வினை. இப்ப நான் சொல்றாள் சரியா? நான் முதல் வினை துணை வினை நம்ம பிள்ளைகளுக்கு அத்தனை தரம் நான் காட்டி தந்திருக்கிறேன். சரியா? 3 மாத செமினார் தொடங்கின நாளிலிருந்து சொல்லி தந்திருக்கிறேன். பிள்ளைகள், முதல் வினை என்றா என்ன, துணை வினை என்றா என்ன? முதல் வினை துணை வினை நான் எத்தனை தரம் சொன்னேன் இது? முதல் வினைனா அந்த அடிப்படை பொருளை உணர்த்தி முதல் வினை என்றா என்ன? அடிப்படை பொருள் உணர்த்துவோம். வெரி குட். அப்ப துணை வினை? அடிப்படை பொருள் இல்லாமல் பிறிதொரு பொருளை உணர்த்துவது. வெரி குட். இதுதான் சரி. உதாரணம் பாருங்களேன். இந்த இலக்கணத்துல மட்டும் பிழை விட்டுறாதீங்களா? இவ்வளவு கேள்விகள் செய்யறோம் சரியா? ஃபைனல் எக்ஸாம் 20க்கு 20 நாங்க டார்கெட் இருக்கணும். எங்கட டார்கெட் எப்படி இருக்கணும்டா பிள்ளைகள்? எங்கட இலக்கணத்துல எங்களை அசைக்க முடியாம இருக்கணும். ஏன்டா நான் சொல்றேன், உங்களோட தமிழ் பேப்பர்ல ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி இலக்கணம். ஆனா இந்த இலக்கணம் தான் எல்லா பிள்ளைகளும் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு இலக்கணம் நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். உங்களோட 3 மாத செமினார்ல நான் கூடுதல் எதுவும் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. இலக்கணத்தை செஞ்சுக்கிறேன் சரியா? 1000 கேள்விகளுக்கு மேல செஞ்சிருக்கிறோமா நம்ம? அதுக்கு கூட கூடிய அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு இலக்கணம் அப்படி ஈஸியா இருக்கணும் சரியா? இலக்கணத்தை விடாதீங்க. 20க்கு 20 தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும் சரியா? இப்படியும் 15க்கு மேல எடுக்க பாருங்க. ஃபைனல்ல நம்மளோட டார்கெட் 20க்கு 20 அப்படித்தான் இருக்கணும். சரி, ஓகே. முதல் வினை துணை வினை பார்ப்போமா? ஓகே. அப்போ முதல் வினைன்னு சொல்றது என்னடா பிள்ளைகள்? ஒரு வினை சொல் அதுல அடிப்படை பொருள் உணர்த்தி இருந்தால் அது முதல் வினை சரியா? ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ஒவ்வொரு அடிப்படை பொருள் இருக்குது. சரி, இப்ப நான் நடன்னு சொல்றேன். நடன்னு அதுல பேசிக் மீனிங் என்ன? நடக்கிறது. சரி, வெரி குட். பாருன்னு சொல்றேன். இப்ப பாருன்ற வினை சொல்லோட அடிப்படை மீனிங் என்ன? பாக்குறது. கண்களால பாக்குறது.
இப்ப நான் ஓடு என்று சொல்றேன். ஓடு அடிப்படை பொருள் என்ன? ஓடுதல். ஓகே. அப்போ ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் உரிய அடிப்படை பொருள் எந்த விதமான பொருள் மாறுபடாம அதே விதமாக உணர்த்தப்படுமாக இருந்தால் அது முதல் வினை. விளங்குதா? சரி, உதாரணம் பார்ப்போமே. டென்ஷன் ஆக தேவையில்லை. உதாரணமா, போலீசாரை கண்ட கள்வர்கள் என்ன ஓட ஓட பார்த்தார்கள். போலீசாரை கண்ட கள்வன் ஓட பார்த்தான். அந்த வினை சொல்ல மட்டும் எழுதுறேன். நோட் டவுன் பண்ணிட்டு தானே வாரீங்க. போலீசாரை கண்ட கள்வன் ஓட பார்த்தான். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இதுல எத்தனை வினைகள் இருக்குது? 2. Very good, 2. என்னென்ன வினைகள்? ஓட ஓட பார். சரி, ஓடு பார். நார்மல் அடுப்போமே, ஓடு பார். இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப ஓட பார்த்தன் அப்படியே மறங்க. அப்படியே மறந்துட்டு இப்ப எனக்கு சொல்லுங்க, தனியாக நாம ஓடு என்ற வினைச்சொல் எடுத்தால் அதோட அடிப்படை பொருள் என்ன? ஓடுதல். 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 இந்த செக் பாக்ஸ்ல செக் பண்றதுல முழு கவனம் இங்கதான் இருக்கணுமா? ஸ்கிரீன்ல ஆஃப் பண்ணி போட்டுருவேன். சரி, ஓடு. இப்ப ஓடு என்ற வினை எடுத்தா பிள்ளைகள் அதோட அடிப்படை பொருள் ஓடு, அதாவது கால்களால் ஓடுறது. சரி, அடுத்தது பார். பார் என்ற வினை சொல் எடுத்தால் அதோட அடிப்படை பொருளான பேசிக் மீனிங் என்ன? பார்த்தல். பார்க்கிறது. அதாவது உண்ட கண்களால பாக்குறது, அப்படித்தானே? இப்ப நாம பார்க்கணும், இப்ப எங்கட இந்த 2 வினை சொல்லுக்குமான அடிப்படை பொருள் எது எங்களுக்கு தெரியும். இதெண்டா இது ஓடு, ரன். பாருண்டா இங்க சி எடுத்துக்கொள்ளுங்களேன், இங்கிலீஷால எழுதி கொள்ளுங்களேன், ஈஸி. சரியா? அப்போ இந்த வினை சொற்களினுடைய அடிப்படை பொருள் தானா அந்த வாக்கியத்தில் உணர்த்தப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எந்த வினைச்சொல் பிள்ளைகள் தண்ட அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குதோ அது முதல் வினை. அதே மாதிரி எந்த ஒரு வினைச்சொல் தண்ட அடிப்படை பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி இருக்குமோ அது துணை வினை. சரி, இப்ப பாருங்க, போலீசாரை கண்ட கள்வர்கள் ஓட பார்த்தனர். சரியா? அல்லது போலீசாரை கண்ட கள்வன் ஓட பார்த்தான். இது வாக்கியம். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த ஓட பார்த்தான்ன்றதுல ஓட என்ற வினைச்சொல் எந்த பொருள் உணர்த்துது? இங்க வாக்கியத்தின் அடிப்படையில பாருங்க. ஓடுதல். Very good. இப்ப பாருங்க, பார் என்பதற்கான அடிப்படை பொருள் நாங்க கையில் எடுத்து வச்சிட்டோம். என்ன? பார்த்தல். இப்ப இந்த வாக்கியத்தின் அடிப்படையில இங்க பார்த்தான் என்பது கண்களால் பார்த்தல் என்ற பொருளையா உணர்த்துதுன்னு பாருங்க. இல்ல. இல்ல. அப்ப என்ன பொருள் உணர்த்துது? முயல்றான். வெரி குட். முயல்கிறான். பாருங்க, போலீசாரை கண்ட கள்வன் ஓட பார்க்கிறான். இப்போ ஒரு நாளும் பிள்ளைகள் போலீசார் ஒருத்தன் கண்டன்னு சொன்னா ஓடுறதுக்கு அவன் கண்ணால பார்த்துட்டு இருப்பானா? இல்ல, எடுத்தா ஓட்டம் மட்டும்தான் இருப்பான். அப்போ இவனை ஓட பார்த்தான்ன்றது அர்த்தம் என்னடா, அவன் போலீசார கண்ட உடனே ஓட முயல்கிறான். ட்ரைங் டு எஸ்கேப். நான் இங்கிலீஷாலே சொல்லி தந்தேன். என்ன? ட்ரைங் டு எஸ்கேப்னு காட்டி தந்தேன். அப்போ இங்க இருக்கிற பார்த்தான் என்பது பிள்ளைகள் தன் அடிப்படை பொருளான கண்களால் பார்த்தல் என்ற பொருளை உணர்த்தவில்லை. மாறாக தன் அடிப்படை பொருள் உணர்த்தாமல் வேறொரு பொருளான முயலுதல் என்ற பொருளை தான் இங்க உணர்த்தி இருக்குது. அப்ப நான் சொல்லி தந்தேன், எந்த ஒரு வினை சொல் தன் அடிப்படை பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்துமோ அதுதான் துணை வினை. அப்ப இங்க எது துணை வினை? பார். வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். சரி சரி, கிளியர். இப்போ கேள்விக்கு வரும். பிருந்தா கடந்த கால நினைவுகளில் மூழ்கி மகிழ்ந்திருந்தால் இவ்வாக்கியத்தில் உள்ள துணை வினை எது? இரு. அவ்வளவுதான். சரி, வெரி குட். சரி, சிம்பிள். கஷ்டமான கேள்வி இல்ல? 84க்கு வாங்க. கொஞ்சம் 100 அல்ல 100க்கு தாண்டி போகும்னு நினைக்கிறேன். பாப்போம். 8வது கேள்வி பின்னால் இருக்குது. பெண்டடியூட்ல 8வது கேள்வி போட்டு இருக்குதான்னு பாருங்க. 1000 இலக்கண வினால இருக்குதா? ஞாபகத்து போட்டிருப்பேன். இருக்குது. பின்னுக்கு எல்லாத்தையும் பாப்போமா? சரி, 84வது கேள்வி. இப்ப கிளாஸ் வராத பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் ரெக்கார்டிங் கொடுக்க வாங்குறேன். சரி,
சரி ஓகே பாருங்க 84வது கேள்வி. சரி, நடவா நின்றான், சரியா, என்ற சொல்லின் இடைநிலை இது. 4வது ஆன்சர் நின்று Very good. ஆனின்று 4வது ஆனின்று, சரியா. நடவா நின்றான் என்றது பிள்ளைகள் ஆனின்று என்ற ஒரு இடைநிலை இதில் இருக்குது, சரியா. நம்ம கிறு கின்று என்று சொன்ன மாதிரி ஆனின்று என்ற ஒரு இடைநிலை இருக்குது. இதுக்கு நோட் பண்ணி கொடுக்கலாம். இந்த நடவா நின்றான்ன்றது எப்படி வரும்னு சொன்னா, சரி நான் சொல்றது போது இன்னொருத்தர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு யாரு சரியா பதப்பிரிப்பு செய்யலாம்? யாருக்கு பாப்போம் யாரு? நட சக ஆண் நின்று சக ஆண் நோ, சரியா பதப்பிரிப்பு செய்யணும். அஸ்மாட சரி, ஆனா இடையில் இவ்வண்ண ஆண்டு வரும். நட சக இப் சக ஆண் இன்று சக ஆண், சரியா. விளையின அஸ்மா. வெரி குட். பதப்பிரிப்பு எழுதி கொள்ளுங்க. எனவே நடவா நின்றான் என்பது இடைநிலை ஆணின்று, சரி. ஆண் வருமா? ஆண் என்பது எது பிள்ளைகளுங்க? ஆண் இருக்குதா? இல்ல இல்ல இவ்வண்டது இருக்குதா? இல்ல இவ்வண்டதங்கள இடைநிலையாக இல்ல, சரியா. கிறு இருக்குதா? இல்ல 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 நடக்கிறானா கிறு இருக்கும். கின்று இருக்குதா? இல்ல வெரி குட். அப்ப ஆண் என்றுதான் வரும், சரி. 85வது கேள்வி. 84ல டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல டீச்சர். அடுத்தது, வா என்ற வினையின் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இந்த செய்ய செய்து எல்லாம் நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு காட்டி தந்திக்கிறேன், சரியா. 2015ல இருந்து காட்டி தந்திக்கிறேன் எப்படி அந்த டோனை வச்சு கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். வா என்ற வினை செய்ய. வந்து வர வர வா வந்தவ. சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. சின்ன ஒரு வித்தியாசம் யோசிங்க. எது? வந்தவ வரவ. பெயரச்சமாக வரும். வரேன்டா செய்ய வரும், வந்தேன்டா செய்ய வரும். வெரி குட், சரி. உங்களுக்கு கேட்டது வாய்ப்பாட்டு வினையச்சம் என்ன? ஓகே. செய்ய என்ற டோன்ல பாருங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும் எதை எங்களுக்கு தூக்கலாம்னு. எம்சிக்யூ அப்படித்தான் செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பிழையான ஆன்சரை டக்குன்னு தூக்கலாம்னு பார்க்கணும். வரும்ன்றது வருமா? வராது. வராது. வந்தால் இது என்ன வினையச்சம் பிள்ளைகள்? வந்தால் வந்து செய்தால். வெரி குட், செய்தால் வெரி குட். வினையச்சம். ஓகே. வந்து என்ன வினையச்சம்? செய்து வினை. வெரி குட். செய்து. நான் சொல்லிக்கிறேன், அந்த டோனை வச்சு பாருங்க. செய்து வந்து சேம் டோன். விளையாடுதா? இப்போ வந்த என்ன டோன்? வர என்ன டோன்? செய்ய. விளையாடுதா? வரன்றது என்ன டோன்? செய்ய. வந்த என்ன டோன்? செய்ய. இப்ப நான் கேக்குறேன், அவன் கவிதை எழுத அவள் தட்டச்சு செய்தாள். அவன் கவிதை எழுத அவள் தட்டச்சு செய்தாள். இதுல எழுத என்பது எந்த வினையச்சம்? எந்த வாய்ப்பாட்டு வினை? என்ன வினையச்சம்? வாங்களா, வலிக்கு வாங்க. சரி பிள்ளைகள், இந்த வரன்னு சொன்னாக்கள் எல்லாம் யாரு? வர சொன்னால் யாரு? சொல்லுங்க, ஏச மாட்டேன் இன்னைக்கு, சொல்லுங்க. எல்லாம் தான் டீச்சர் சொல்லிச்சிருங்க. ஆனா ரெண்டு சொன்னது. வெரி குட். பாருங்க, இதுதான் சொல்ற நீங்க பிள்ளை எடுக்கிற சரியா டீச்சர்? வர சரியா சரியான்னு சொல்லல டீச்சர் வர சரியா? அப்ப வரண்டு சரி பாருங்க, பயந்தோம்.
பூண்டோட ஹச்சேரினா கூட பாருங்களேன். ஆனா எனக்கு வேலை தகூரா இல்லைன்னா யாரோ ஒரு புள்ள சரியா சொன்னது என்ன நினைக்கிறேன் பாருங்களேன். கேள்வி என்னமா கேட்டது? கேள்வி என்ன கேட்ட? வெறுமனே டோனை மட்டும் வச்சு பாருங்க. வாய்ப்பாட்டு வினையச்சம்னு கேட்டதா இல்லையா? கேட்டேன். வந்தன்னு சொன்னாக்கள் எல்லாம் வரணுமா? இப்போ பாருங்க, வந்த இடத்துக்கு பின்னால எங்களுக்கு என்ன சொல்ல போடலாம்? பெயர் வந்த மாடு எழுதுறேன் பாருங்க. வந்த மாடு, வந்த பறவை, வந்த மாணவன் எல்லாம் ஒரு வினை சொல்லுக்கு முன்னால போடலுமா பேர் சொல்லுக்கு முன்னால போடலுமா? அப்ப வந்த என்பது பேர் சொல்லுக்கு முன்னால போடலும் என்றால் கேள்வி வினை எச்சம் பிள்ளைகள். அப்ப வந்தது என்ன எச்சமாக வரும்? பெயரெச்சம். அப்ப வந்த என்பது பேரெச்சமா இருக்கிற போது எப்படி வினையச்சமா வரலாம்? எப்படி வரும்? வராது. பூண்டோட ஹச்சரிவா எல்லாம் வந்தன்னு ஹத்துற. சரி, அடுத்தது வர பாருங்க. அவன் வர, இவள் சென்றாள், போனால் அல்லது ஆயத்தமானால், சென்றால்னு எடுக்கலாம். இந்த வர என்பதுதான் வினையச்சம். அதிலும் செய்ய வினையச்சம். அது நான் உதாரணமும் எடுத்து காட்டினேன், சரியா சொல்லும்னு சொல்லி. அவன் கவிதை எழுத, அவள் தட்டச்சு செய்தாள்னு காட்டினேன். எழுத, செய்ய, செய்ய என்ற வாய்ப்பாற்றச்சத்துல வருது. விளங்கினதா? அப்ப நீங்க பார்க்கணும் பிள்ளைகள், எச்சங்களை கண்டால் டீச்சர் சொல்லி தந்த டோனை வச்சு பார்க்கணும்னு மட்டும் எடுக்கிற இல்ல. முதலாவது பார்க்கணும், அது வினையச்சமா எடுக்கலுமா பேரெச்சமா எடுக்கலுமான்னு பார்க்கணும். பாருங்க, வந்த என்பது ஒரு நாளும் வினையச்சமாக வராது. இது என்ன எச்சம்? என்ன எச்சம் இது? பேரெச்சம். விளையாடுதா? கிளியர்? சரி, இனி மறக்கிற இல்லே? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஃபைனல் எக்ஸாம்ல பாப்போமே. பயம் வரணும். பயம் வந்தா தான் எக்ஸாம்ல நீங்க மூட்ட விட மாட்டீங்க. சரியோ? சொல்லு எனக்கு பயம். யாரு? யாரு சொல்லுங்க. அஸ்மா கேள்விக்காங்க. பாருங்க, 86வது கேள்வி. மழை வந்தால் வெள்ளம் வரும் என்பதில் வினையச்சம் தரும் பொருள். நிபந்தனை பொருள். வெரி குட். என்ன பொருள்? நிபந்தனை பொருள். நிபந்தனை பொருள். நிபந்தனை பொருள்டா என்னம்மா? என்னது நிபந்தனை? ஓகே, கண்டிஷன் ஒன்று நாம சொல்றோம்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நீ வந்தால் நான் பணம் தருவேன். பாருங்க, நீ வந்தால் நான் பணம் தருவேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், நீ வந்தால் நான் பணம் தருவேன் என்றதுல நான் உனக்கு பணம் தரணுமாடா, நீ எந்த நிபந்தனைக்கு கட்டுப்படணும்? நீ வரணும். நீ வரணும். அப்ப நீ வரணும். நீ வருதல் என்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் தான் நான் உனக்கு பணம் தருவேன். விளங்கினதா? ஓகே, இதுதான் நிபந்தனை. இப்ப பாருங்க, அதே டோன்ல இருக்குதாண்டு. மழை வந்தால் வெள்ளம் வரும். இப்ப பாருங்க, வெள்ளம் வரணுமா இருந்தா யாரு வரணும்? மழை வரணும். வெரி குட், வெரி குட். வெள்ளம் வரணுமா இருந்தால் மழை வரணும். மழை வராட்டி வெள்ளம் வருமா? எனவே வெள்ளம் வர வேண்டுமா இருந்தால் மழை வருதல் என்ற நிபந்தனை அங்கன நடந்திருக்கணும். எனவே இது என்ன பொருள் இருக்குது? நிபந்தனை பொருள். இப்ப நான் இத கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். மழை வந்ததால் வெள்ளம் வந்தது. காரண பொருள். வெரி குட். காரண பொருள். மூணாம் வேற்றுமையினுடைய காரண பொருள். பாருங்களேன், மைக் ஆஃப் பண்ணுங்க. மழை வந்ததால், யாரோ கரெக்டா அந்த அளவு சத்தம், வெள்ளம் வந்தது.
மழை பெய்ததால் வெள்ளம் வந்தது அல்லது மழை வந்ததால் வெள்ளம் வந்ததுன்னு எடுப்போம். சரியோ? இங்க பாருங்க, வெள்ளம் வந்ததற்கான காரணம் எது பிள்ளைகள்? மழை. மழை. பாருங்க, இங்க வெள்ளம் வந்ததற்கான காரணம் மழைதான் என்பது இந்த ஆள் உருவ எடுத்து காட்டுது. ஓமா இல்லையா? எனவே இப்படி வந்தால் அது காரண பொருள். விளங்கினதா? இதே மாதிரி உங்களோட பேப்பர்ல இருக்குது, காரண பொருள நடந்து வந்தது, நடந்ததால் என்ற ஆன்சர் வரும். சரியோ? எனக்கு ஞாபகம் பாஸ் பேப்பர்ல இருக்கிறது. சரியா? நீங்க தட்டி பாருங்க, கிளியரானு பாருங்க. No teacher. ஓகே, அடுத்து பாருங்களா. குடிக்கும் நீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். எங்க குடிக்கும் என்பது பேரச்சம். பேரச்சம். வெரி குட். என்னது? பேரச்சம். பெயரச்சம். பாருங்க, குடிக்கும் என்றது பிள்ளைகள் எதுக்கு முன்னால் இருக்குது? பெயருக்கு முன்னால. பெயருக்கு முன்னால. ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால. அழகா சொல்லுங்க. பெயர் சொல்லுக்கு எதுக்கு முன்னால. முன்னால இருக்குது? பெயர் சொல்லு. பெயர் சொல்லுக்கு முன்னால இருக்குது. எனவே நான் சொன்னேன், ஒரு சொல் பெயரெச்சமா இருக்க வேண்டும்னா 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒரு நிபந்தனை என்ன? இது நான் சொல்லி தந்த டிப்பா நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளணும். ஒரு நிபந்தனை என்ன? பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்கணும். பெயர் சொல்லுக்கு முன்னால வரணும். அடுத்த நிபந்தனை என்ன? பண்பு கூடாது. வெரி குட். அதோட பண்புகளை உணர்த்தக்கூடாது. இங்க பாருங்க, குடிக்கும் நீர், நீர் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்குது. அதே சமயம் அந்த நீர்ட பண்பு உணர்த்தி இருக்குதா? இல்ல. இதுவே தூய்மையான நீர் வந்து எது? பேரச்சமா பேரடையா? பேரடை. அவ்வளவுதான் விஷயம். ஓகே. எனவே இங்க குடிக்கும் என்பது எது பிள்ளைகள்? பேரச்சம். பேரச்சம். ஓகே, வெரி குட். 88 கேள்வி போவோமா? ஓகே. பிறவினையாக அமையும் சொல். சரி, ஆன்சருக்கு பாயறதுக்கு முதல் என்ன சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர். பிறவினைண்டா என்ன? நான் ஆள சொல்ல போனா மாட்டிப்படும். வினையில பயனை வந்து கருத்தை இல்லாம பிறிதொருவர் அனுபவிக்கிறது வந்து பிறவினை. வெரி குட். அதாவது வினைக்குரிய கருத்தா, அதாவது வினையை செய்கின்ற நபர் அவர் அந்த வினையின் மூலமாக வரக்கூடிய பயன் அனுபவிக்காமல் பிறிதொருவர் பயன் அனுபவிக்குமாயிருந்தால் அது பிறவினை. உதாரணமாக நான் இப்ப உங்களுக்கு படிச்சு தாரேன். என்ன? நான் உங்களுக்கு படிச்சு தாரேன். சரியா? ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பித்தார். இப்போ ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பித்தார்ன்றதுல பிள்ளைகள் நிகழ்த்தப்பட்ட வினை என்ன? வினை என்னதுமா? கற்பித்தார்ன்றது வினைச்சொல். கற்பித்தார்ன்றது என்ன? இப்ப அந்த கற்பித்தார் என்ற வினைய செய்த நபர் யாரு? ஆசிரியர். இப்ப பாருங்க, ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கிறதால ஆசிரியருக்கு பயன் போய் சேருதா அல்லது மாணவர்கள் பயன் அனுபவிக்கிறார்களா? மாணவர்கள் பயன் அனுபவிக்கிறாங்க. எனவே இங்கு வினையை நிகழ்த்திய நபர் ஆசிரியர். பாடத்தை சொல்லி தந்தவர் ஆசிரியர். ஆனால் அந்த வினையை செஞ்ச ஆள், அதாவது ஆசிரியர் பயன் அனுபவிக்காமல் பிற நபர்கள், அதாவது மாணவர்கள் பயன் அனுபவிக்கிறாங்க. இப்படி இருக்குமா இருந்தால் அதுதான் பிறவினை. விளங்கினதா? கிளியர்? கேள்விக்குள்ள போவோமா? ஓகே, வாங்க. ஓகே, போகலாம். சரியா? பாருங்க, திரும்பினால். சரி, திரும்பினால்ன்றது பிள்ளைகள் தன்வினையா பிறவினையா? சென்றான் தன்வினையா பிறவினை? சரி, நடந்தால் தன்வினையா பிறவினை? கண்டான் தன்வினையா பிறவினையா? திருத்தினான் தன்வினையா பிறவினையா? அவன் திருத்துறது மூலமா அவனுக்கு பயன் இருக்குது.
இல்ல மிஸ். இல்ல பிற நபர்களுக்கு தான் பயன் போய் சேருது. எனவே இதுதான் பிறவினை. கிளியர் கிளியர் டீச்சர். மிஸ். என்று சொல்லுது இலக்கண. பயம் சரி. வருது பாப்போம். நல்லா பயங்கரம். இப்படி சொல்லிட்டு 20க்கு 20 எடுக்கலன்னு வைங்க. சரியா பாருங்களா, எடுத்தீங்க சுவர் இருக்குது. எடுக்கிற தேடி வருவீங்களா? எடுக்கல தேடி வருவீங்களா? ஓ தேடி வரீங்களா? ரெக்கார்டிங் ஆன் முஃபசிரா. சரி ஓகே சரி. என்ன அப்சார்? அப்சார் என்னது டவுட்டா? என்ன இல்ல. டவுட்? சரி 89வது கேள்வி. சரி பாருங்களா, அவளின் வருகைக்காக விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் மலர்ந்திருந்தன. இங்கு இல் உறுப்பு உணர்த்தும் பொருள் எது? உடனே இடம். சொல்லலாம். இடப்பொருள். Very good. இடம் பொருள். ஏன் நான் சொல்லி தந்த உங்களுக்கு இல்லுறுப்பாக இருந்தால் அது 2 வேற்றுமைகளுக்கு வரும். என்னென்ன வேற்றுமைகள்? மூணாம் வேற்றுமை, மூன்று ஏழாம் வேற்றுமை. வேற்றுமை. வெரி குட். 3ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. இப்ப இது 3ஆம் வேற்றுமையாக இருந்தா, சாரி 3ஆம் வேற்றுமையில 5ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமையும் 7ஆம் வேற்றுமையும். இப்ப இல்லுறுப்பு 5ஆம் வேற்றுமையில வரணுமா இருந்தால் என்னென்ன பொருள்கள்ல வந்திருக்க வேணும்? நீங்கள் எல்லை ஒப்பு. ஒப்பு ஏது. நீங்கள் எல்லை ஒப்புவது. இதுவே இல்லென்ற உறவு 7ஆம் வேற்றுமையாக வரணுமா இருந்தால் என்ன பொருள்ல வந்திருக்க வேணும்? இடப்பொருள். இடப்பொருள். Very good. இடப்பொருள்ல வந்திருக்க வேணும். இப்ப நீங்க பாருங்க, இந்த வாக்கியம் எந்த பொருள் இருக்குது? சரி, அவளின் வருகைக்காக விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் மலர்ந்திருந்தன. இல்லுருவு எதுல இருக்குது? எந்த இடப்பொருள். சொல்லோடு இருக்கு? இனத்துல. விண்ணில் இருக்குது. அதாவது வானத்தில் என்றதில் இருக்குது. விண்ணில் என்ற அர்த்தம் வானத்தில். அப்ப இந்த இல்லுருவு எதை எடுத்து காட்டுதுன்னா பிள்ளைகள், நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடம் விண் தான், வானம் தான் என்பது உணர்த்துது. எது உணர்த்துது? எது உணர்த்துது? இல்லுரு. நான் சொன்ன உருவ வச்சுதான் நீங்க பொருளை பார்க்கணும். அப்போ இதோட அர்த்தம் என்ன? அவளின் வருகைக்காக மலர்ந்திருந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடம் வானம் தான் என்பதை இந்த இல்லுருவு எடுத்து காட்டுது. எனவே இல்லுருவு மூலமாக ஒரு இடம் எடுத்து காட்டப்பட்டிருந்தால் அது எத்தனையாம் வேற்றுமை பிள்ளைகள்? 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை. எனவே இடப்பொருள் வரும். கிளியரான பாருங்க. ஓ டீச்சர். ஓகே சரி. 90வது கேள்வி. இன்னும் 10 இருக்குது. சரியா பாருங்க, ஆசிரியர் கோபத்தோடு பின்வரிசை எழும்பு. ஆசிரியர் எப்படி சொல்ற? ஆசிரியர் கோபத்தோடு பின்வரிசை எழும்பு என்றார். இங்கு பின்வரிசை என்பது இடவாகு பெயர். இடவாகுவே. பிள்ளைகள், பின்வரிசை என்று சொல்றது ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு இடம். என்ன பின்னு? கிளாஸ் பெஞ்சர்ஸ். இல்லைங்களா? இது ஒரு வகுப்பறையா இருந்தால் அந்த வகுப்பறையோட பின்னால் இருக்கிற இடம் தான் பின்வரிசை. ஓமா இல்லையா? பின்வரிசை என்றது இடத்தை. இப்போ இந்த வாக்கியத்தின் அடிப்படையில இந்த பின்வரிசை என்று சொல்றது அந்த இடத்தையா குறிக்குது அல்லது அந்த இடத்தில் இருக்கின்ற நபர்களையா குறித்து நிற்கிறது? இடத்தில் உள்ள நபர்கள். அந்த பின்வரிசை என்று சொல்றது பிள்ளைகள் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு ஆகி வந்திருக்கிறது. அப்ப நான் சொன்னேன், ஒரு இடப்பெயர் அந்த இடத்துக்கு ஆகாமல் அந்த இடத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு ஆகி வந்தால் அது என்ன ஆகு பெயர்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இடம் சரி அந்த இடத்துக்காகி வராமல் அந்த இடத்தில் இருக்கின்ற நபருக்காகி வந்தால் அது இடவாகு பெயர். சரியோ? சரி. எனவே இது என்ன பெயர்? இடவாகு பெயர். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? 91வது கேள்வி. நடவான் என்ற சொல்லை பகுபத உறுப்புகளாக வகுக்கும் போது அமைவது எப்படி?
முதலாவது நடசக உம்ஷக ஆண். முதலாவது answer. எத்தனாவதா? ஒன்னாவது ஆன்சர். முதலாவது. முதலாவது ஆன்சர் பாருங்க. நடசக உப்சக ஆண் நடவான். பாருங்க, நட என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை. 92வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் இடைப்பகாப்பதத்தை தெரிக. நான் ஏற்கனவே முதலாவது பேஜ் செய்யும் போதே இடைப்பகாப்பதம் சொல்லி தந்தேன். இடைப்பகாப்பதம் என்றா என்ன பிள்ளைகள்? ம்? ஒரு இடைச்சொல்லை பிரிக்க முடியாமல் இருந்தா அதுதான் இடைப்பகாப்பதம். ஓமா இல்லையா? இப்ப இதுல இடைச்சொல் எதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு ஏ வெரி குட். நம்ம ஏன்றது இடைச்சொல்ல படிச்சிருக்கிறோம். நானே, அவனே, படிச்சிருக்கிறவா இல்லையா? படிச்சுக்கிறேன். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் என்றதுல படிச்சேன். ஏ, ஆவது, ஓ, ஒவ்வொரு பொருளை உணர்த்து மட்டும் காட்டி தந்தேன். சரியா? இடைச்சொல் ரெக்கார்டிங் இருக்குது, கட்டாயம் கேட்டுக்கொண்டு எக்ஸாமு போங்கல. இடைச்சொல் ரெக்கார்டிங் நான் 2 தானே குரூப்ல போட்டேன். இதை இன்னும் நீங்க பார்க்கலன்னு சொன்னா இனி முடிஞ்சு. கடைசி பார்த்திருக்கிறோம், நான் நாளே கழிச்சிடுவேன். சரியா? ஓகே. பாருங்க, உரு என்பது பிள்ளைகள் என்ன பகாப்பதம்? உரிச்சொல் உரிச்சொல் அல்ல, உரிப்பகாப்பதம். விளங்கினதை பிரிக்க முடியாத எனவே உரிப்பகாப்பதம். வா என்ன பகாப்பதம்? வினைப்பகாப்பதம். வினைப்பகாப்பதம். நனி என்ன பகாப்பதம்? உரிப்பகாப்பதம். நிலம் என்ன பகாப்பதம்? பெயர் பகாப்பதம். பெயர். ஏ என்ன பகாப்பதம்? இடைப்பகாப்பதம். இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். பகாப்பதங்கள் 4 வகைப்படும். இடைப்பகாப்பதம், உரிப்பகாப்பதம், பெயர் பகாப்பதம், வினைப்பகாப்பதம். இதை நான் சொல்லும் போதே நீங்க கிளியரா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி எல்லாம் ஈஸி. சரியா? அது எல்லாத்தையும் ஓகே. 93வது கேள்விக்கு வாங்க. பின்வருவனவற்றுள் பிறமொழி சொல்லில் வேற்று நிலை மெய்மயக்கம் அமைந்தது. கஷ்டம். 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 92வதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுது? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பிள்ளைகள், என்ன ஆன்சர்? மூணாவது. பாருங்க, கஷ்டம்ன்றது பிள்ளைகள் பிறமொழி சொல்லு. பாருங்க, இசன்னான்ற வடமொழி எழுத்து வந்திருக்குது. பாருங்க, வந்திருக்குதா இல்லையா? கஷ்டம். எனவே இது ஒரு பிறமொழி சொல். இப்ப இதுல பாருங்க, பிறமொழி சொல்லா இருக்குது, அதே சமயம் இது என்ன மெய்மயக்கமா இருக்குது? வேற்று நிலை மெய்மயக்கம். நான் சொன்னேன் என்ன, ஒரு சொல்லினுடைய இடையில இருக்கிற மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த மெய்யெழுத்து இருந்தால் அது என்ன மெய்மயக்கம்? இதுவே ஒரு சொல்லிட இடையில இருக்கிற மெய்யெழுத்தை அடுத்ததாக அவருக்கு பக்கத்துல வேறொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மெய்யெழுத்து இருந்தா அது என்னது? வேற்று நிலை மெய்மயக்கம். இப்ப பாருங்க, சொல்லிட இடையில இருக்கிற மெய்யெழுத்து இசன்னா, அந்த இசுக்கு அடுத்ததாக யார் இருக்குதுன்னு பார்த்தா டானா. டானான்றது பிள்ளைகள் இட்டநாட குடும்பம். அப்ப பக்கத்துல இசன் இருக்குது. ஒரு குடும்பமா இல்லைன்னா வேறு குடும்பமா? வேற. அப்ப இதை நாங்க உடல்நிலையா சொல்லுவோமா வேற்று நிலையா சொல்லுவோமா? இப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இவன் தந்திருக்கிற எல்லாமே வேற்று நிலைதான். ஆனா உங்களை நீங்க எந்த இடத்துல குழம்புவீங்கடா, பிறமொழி சொல் எது என்றதுல கண்டுபிடிக்கிறதுல குழம்புவீங்க. பிறமொழி சொல் இதுல கஷ்டம் தான். பாருங்க, வடமொழி எழுத்து வந்திருக்குது. விளங்கினதா? தாத்தா இது தற்சமமா தற்பவமா? டீச்சர், கஷ்டம்ன்றது வடமொழி சொல்லா? ஓ, கஷ்டம். ரிசா, தமிழ்ல வடமொழி சொல்லுண்டு தமிழ்ல இருக்கிற எழுத்துக்கள் மாதிரியே வந்தால் அது என்ன? மாறி வந்தா தட்பவம். பாருங்க, இப்ப கமலம் என்பது ஒரு வடமொழி சொல். சரியா? கமலம் என்பது வடமொழி சொல். ஆனால் இதுல பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் எப்படி தமிழ் இருக்கிற எழுத்துக்களா இல்லையா? எனவே இது தற்சமம். பாருங்க,
இப்ப நான் புஷ்பம் எழுதுறேன். புஷ்பம்ன்றது ஒரு வடமொழி சொல்லா இல்லையா? வடமொழி சொல். வடமொழி சொல். இப்ப இத நாங்க தமிழ்ல எழுதும்போது புட்பம் எழுதுறேன். அப்ப வடமொழியில் இருந்த எழுத்தை தமிழ் எழுத்தாக மாற்றி எழுதினால் அது எது? தட்பவம். தட்பவம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்கினதா? டீச்சர், சொல்லுங்க. தமிழ் வடிவத்தில் இருக்கிறது வந்து தட்பவம், வடமொழியில் இருக்கிறது வந்து தற்சமமா? தமிழ் வடிவத்தில் இருக்கிறதா தற்சமம், மாத்தி எழுதினால்தான் தட்பவம். சரியா? சரி. பாருங்க, இப்ப நீங்க செய்தி இப்ப இல்ல செய்தி வாக்குறையில நீங்க எல்லாம் இப்ப செய்தி வாசிக்கும் போது சில இடங்கள்ல இந்த ஜனாதிபதி என்று சொல்றதுக்கு பதிலா சனாதிபதி என்று சொல்றோம். நோட் பண்ணிருக்கீங்களா? ஓ, ஏனண்டா ஜனாதிபதி என்றது ஒரு வடமொழி எழுத்து. பாருங்க, வடமொழி இருக்குது. எனவே அதை நாங்க தமிழுக்கு மாத்திரம் போடுறோம். விளங்கினதா? ஓகே, அடுத்த கேள்வி கிளியர் தானே? விலங்குகள்னா இன்னொரு விலங்கலாப்படுத்தும். சரி, 94 6 கேள்வி. பின்வருவனவற்றுள் இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். ஓகே, இந்த கேள்விக்கு வாங்க மாகாண பேப்பர்ல சொல்லி தந்திருக்கிறேனா இல்லையா? இத மாகாண பேப்பர்ல கிளாஸ் நடக்கும் போதும் நைட் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். சரி, எனக்கு சொல்லுங்க, சில உயிர் எழுத்துக்கள்ல பிள்ளைகள் மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. யாருங்க? தர்ஷன், ஆத்திஃப், அஸ்மா எல்லாம் மைக்க மியூட் பண்ணுங்க. முஃபசிரா இறைச்சலா இருக்குது. ஓகே, சரி, டவுட் என்ன சொல்லுங்களா? ஓகே, நான் சொல்லி தந்த பிள்ளைகள் 12 உயிரெழுத்துக்கள்ல குறிப்பிட்ட சில உயிரெழுத்துக்கள் இருக்குது. அது சில சந்தர்ப்பங்கள்ல வித்தியாசமாக ஒலிக்கும், வேறுபட்டு ஒலிக்கும்னு சொல்லி தந்தேன். அது என்னென்ன உயிரெழுத்துக்கள்னு சொல்லுங்க பாப்போம். இ இ ஏ உ இ இ எ ஏ உ. ஓமா இல்லையா? இதை சொல்லி தந்தனா இல்லையா? இப்ப இதுல இந்த அஞ்சு உயிரெழுத்துக்களும் பிள்ளைகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வேறுபட்டு ஒலிக்குமா, டிஃபரெண்டான ப்ரொனன்சியேஷன்ல வருமா? அப்ப நாங்க பார்க்கணும் எந்த சந்தர்ப்பங்கள்ல இது டிஃபரெண்டா ஒலிக்க போகுது, டிஃபரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்கணும். அது என்ன சந்தர்ப்பம்டா பிள்ளைகள்? இந்த இ இ என்ற எழுத்துக்களை அடுத்ததாக இட்டன்னா, இன்னன்னா, இல்லன்னா, அடுத்தது என்ன? மூலகர் இல்லன்னா உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வர ரகரங்கள் வந்தால், உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வர ரகரங்கள் வந்தால் இந்த இ ஈ, ஏ என்ற எழுத்துக்கள் இடையுயிர்களாக ஒலிக்கும். சொல்லி தந்தனா இல்லையா? சொல்லி தந்தீங்க. ஓ டீச்சர், வடமேல் மாகாண பேப்பர் உண்டு. வடமேல் மாகாண பேப்பர்ல காட்டி தந்திக்கிறேன். ஓகே, இந்த ஊனான்றது பிள்ளைகள் எப்படி வேறுபட்டு ஒலிக்கும் என்றால், ஒன்று இதழ் குவித்து உச்சரிக்கப்படும், அடுத்தது இதழ் குவியாமல் உச்சரிக்கப்படும். இதுதான் 2 வகையில டிஃபரெண்டா ஒலிக்க போகுது. இதழ் குவித்தென்றால் முற்றியலுகரம், குவியாமல் என்றால் குற்றியலுகரம். அது வேற. ஊனாக்கு மட்டும் வேறொரு சந்தர்ப்பம். ஏக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தான், சேம் சிச்சுவேஷன். சரியோ? இப்ப எங்ககிட்ட கேட்கிறாங்க ஈனா வேறுபட்டு ஒலிக்கிற சொல்லுதுன்னு கேட்கிறாங்க. எது? இது 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 பிணை. பிணை. வெரி குட். எது வரப்போகுது? 4வது விட. 4வது பிணையா வரப்போகுது. 4வது பிணையா வரப்போகுது. நல்லா பாருங்க. 5வது. வெரி குட். 5வது. இந்த இலக்கணம்ன்றது எவ்வளவுக்கு ஈஸியா மார்க்ஸ் எடுக்க இயலுமோ அது அந்த அளவுக்கு நீங்க மார்க்ஸ் இழக்கக்கூடிய பகுதியும் இதுதான். எப்ப இழப்பீங்களா உங்களோட கவனக்குறைவால நீங்க மார்க்ஸ் இழப்பீங்க. சில எழுத்துக்களை நீங்க நோட் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸ் போயிடும். பாருங்க, 4வதுன்னு சொல்றீங்க. 4வது என்னன்னு இருக்குது? நல்லா பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. 3 சொல்லி என்னன்னு. இப்ப பாருங்களேன், இதுல ஈனா கடுத்தது வந்திருக்கிறது இத்தன்னா, இச்சா உதானே தூணா. இப்ப நாம எங்க சரி படிச்சோமா? ஈனா கடுத்தது இத்தனை வந்தால் அது இடை உயிரா ஒழிக்கும் படிச்சோமா? இல்ல. இல்ல. அப்ப இது வேறுபட்டு ஒழிக்க போதா? இல்ல. அடுத்த பாருங்க, விளை.
விளையில ஈன இருக்குது. இப்ப எடுத்த உடனே சொல்றாயில ஐயோ டீச்சர் இதுல ஈன இல்லை என்று. ஈன இருக்குது. எங்க இருக்குது ஈனா? உவ்வண்ண சாயின இப்சாயி. இப்ப பாருங்க, இந்த ஈனாக்கு அடுத்ததா இருக்கிறது இல் சஹ ஐ. இல்லன்னு இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு எப்பயாச்சும் சொல்லி தந்திருக்கிறேனா ஈனாக்கு அடுத்தது பாம் இந்த சுழி இல்லைன்னா வந்தால் இடையுயிரை ஒழிக்குமெண்டு சொல்லி தந்திருக்கிறேனா? இல்ல ஆ இல்ல இல்ல. அப்ப இது வேறுபட்டு ஒழிக்குமா? ஒழிக்கா இப்ப அடுத்தது வாங்க. பிணை. பிணையில ஈன இருக்குது. இப்சஹைனா பி. சரியோ? இப்ப ஈனாக்கு அடுத்ததாக யார் இருக்குதுன்னு பார்த்தா இன்னன்னு இருக்குது. 3 சொல்லி இன்னன்னா பாருங்க. ஈனாக்கு அடுத்ததாக இட்டன்னாவோ 3 சொல்லி இன்னன்னாவோ கால் இல்லன்னாவோ மூலகர் இல்லன்னாவோ ஏன் உயிரேறே ரகரமோ வந்தால் இடையுயிரா ஒழிக்கும். இப்போ இன்னென்ன வந்திருக்குதா இல்லையா? ஓ வந்திருக்கு. வந்திருக்கு. இடையுயிரா ஒழிக்குமா இல்லையா? ஒழிக்கும். வலிக்கும். இதுதான் சார். இதுதான் ஆன்சர். நான் சாரி. சரி 5 பாருங்க. பிணை. பிணையில பாருங்க ஒழிக்குமோ ஒழிக்காதல்லனா ஒழிக்கும் தானே தான் இருக்குது. சரி பிணையில பாருங்க இப்சஹ ஈதான் பி. பாருங்க ஈனா அடுத்ததாக எந்த எழுத்து இருக்குது? 2 சொல்லி என்னன்னா இன்னென்ன 2 சொல்லி இன்னென்ன வந்தா வேறுபட்டு ஒழிக்குமா? ஒழிக்காது. அப்போ நீங்க சொன்ன ஆன்சர் சரி. வேறுபட்டு ஒழிக்கிறது இது பிணை. எத்தனாவது? நாலாவது. வெரி குட். ஓகே 95 பாப்போமா? சரி குற்றியலுகர கேள்வி என்ன? ஓகே. பின்வருவனவற்றுள் இடையே தொடர் குற்றியலுகரமாக அமைவது எது? சால்பு. எது? அன்ப சால்பு. வெரி குட். இடைத்தொடர் குற்றியலுகரம் மண்டாப்புல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இடையின மையெழுத்தை அடுத்ததாக குஷுடு துஃபுருல ஒரு எழுத்து வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்திருக்கணும். பாருங்க. ஒரு இடையின மையெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஒரு எழுத்து வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். நம்மட பிள்ளைகளுக்கு நான் குற்றியலுகரம் எத்தனை தரம் சொல்லி தந்திருப்பேன். மறக்க கூட. பாருங்க சால்பு. சால்புல பாருங்க இல்லண்ணா என்பது ஒரு இடையின மையெழுத்துன. எனவே இந்த இல்லண்ணான்ற இடையின மையெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல வந்திருக்கிற பூனை வந்திருக்குது. எனவே இது என்ன தொடர் குற்றியலுகரம்? இடைத்தொடர் குற்றியலுகரம். வெரி குட். தங்கு என்ன தொடர் குற்றியலுகரம்? வெரி குட். மென் தொடர் குற்றியலுகரம். சிந்து என்ன தொடர் குற்றியலுகரம்? மென்டொடர் குற்றியலுகரம். வெரி குட். அன்பு என்ன தொடர்? மென்டொடர் குற்றியலுகரம். வண்டு என்ன தொடர்? வண்டு என்ன தொடர்? வண்டு. மென் தொடர். சரியா? மென் தொடர். இப்ப விளங்கினதா குற்றியலுகரம் பாக்குறது? ஓகே சரி. கிளியரா? கிளியர். ஓகே 96வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பெயர் பகுவதத்தை தெரிக. அதாவது பிள்ளைகள் ஒரு பெயர் சொல்லை பகுக்க முடியுமாக இருந்தால் அதுதான் பெயர் பகுவதம். இப்ப பாருங்க பொன் ஒரு பெயர் சொல் பிரிக்க முடியுமா? அப்ப இது பெயர் பகாப்பதம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது பெயர் பகாப்பதம். திணை பிரிக்க இயலுமா? இல்ல பகாப்பதம். நாடன் பிரிக்க இயலுமா? எப்படி பிரிப்பீங்க? நாடு சகான் பிள்ளைகள் நாடன். எனவே நாடன் என்பது ஒரு பெயர் சொல். அதை பிரிக்க முடியுமா இருக்குது. எனவே பெயர் பகுப்பதம். விளங்கினதா? அடுத்தது துடவை என்ற பிள்ளைகள் அது புடவை என வந்திருக்கணும். பிரிக்கலுமா? அடுத்தது மரம் பிரிக்கலுமா? எனவே பெயர் பகுவதமாக வரக்கூடியது நாடன். கிளியர்? கிளியரா? 97வது கேள்வி. பின்வருவனவற்றுள்
மருங்கொலி அடங்கிய தொகுதி எது? ரெண்டாவது 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 எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், மருங்கொலி என்று சொல்றது என்னதுக்கு? உச்சரிக்கும் போது டீச்சர் 2 பக்கம் முடிச்சு காத்து இருந்துச்சு. வெரி காத்து. குட். வெரி குட். அதாவது மருங்கொலி என்று சொல்றது என்னடா பிள்ளைகள், நாங்க அந்த மையெழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுதோ, எந்த மையெழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுதோ எங்களுடைய நாக்குல 2 சைடுல இருந்தும் காத்து வெளியேறுமோ அதுதான் மருங்கொலி. மருங்கண்டா சைடுன்னு அர்த்தம். நாம சொல்லுறது தானே, வீதியிட இரு மருங்கால போகாதீங்க, ஒரு சைடால போங்கன்னு சொல்லுறேன். என்ன பாருங்க, வீதியின் இரு மரங்கன்னு சொன்னா அந்த வீதியிட 2 சைடும். எனவே மருங்குன்ற அர்த்தம் சைடு. அப்போ மருங்கொலி என்றா பிள்ளைகள், நாங்க இந்த இந்த 3 இள்ளும் தான் மருங்கொலிகளாக வருமா? சரியா? 3 நகரங்களும் மருங்கொலியாக வரும். இந்த இல் அதே மாதிரி மூலகர் இல், இதை உச்சரிச்சு பாருங்க. இந்த 3ஐயும் நாங்க உச்சரிக்கும் போதோ எங்களோட நாக்கிட 2 சைட்ல இருந்தும், அந்த 2 ஓட்டையில இருந்தும் என்ன செய்யுது, காத்து போகுது. உச்சரிச்சு பாருங்க. இல் இல் மூலகர் இல். போகுதா இல்லையா? சரியா உச்சரிச்சு பார்த்தா விளங்கும். சரியாக உச்சரிச்சு பார்த்தா விளங்கும். எனவே இந்த 3 இல்லையும் நாங்க உச்சரிக்கும் போதுதான் எங்களோட நாக்குட இரு மருங்குல இருந்தும் காற்று போறதால இதுக்கு நாங்க சொல்லுறோம் மருங்கொலிகள் அப்படின்ட்டு. கிளியர்? டீச்சர் இதுல மெல்லொலிகள் அப்படின்னா மெல்லொலிகளா? அப்படி ஒண்ணு இல்லையா? இல்லையே, எங்கட எனக்கு தெரிஞ்ச டீச்சர் அப்படித்தான் இருக்கு. மெல்லொலிகள் மெல் அப்படியா? அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையில மெல்லொலிகளா இல்ல. தடையொலிகள், வெடிப்பொலிகள், மருங்கொலிகள், அரையுயிர்கள் அப்படின்னா நம்ம சொல்லுறோம். சரியா? சரி ஓகே. டீச்சர். 98வது கேள்விக்கு வாங்க. சரியா? 100ல இப்ப இன்னும் 2 தான் இருக்குது. சரி, ஓகே. நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். நான் அடிக்கடி சொல்ல உதாரணம் என்ன, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். இங்கு ஏகாரம் உணர்த்தும் பொருள். அழுத்தம் 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 அழுத்த பொருள். அதாவது பிள்ளைகள் அழுத்தம், இதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுறோம், தேற்றம் தேற்ற பொருள். அதாவது பிள்ளை நாங்க ஒண்ட அழுத்தி கூறமா இருந்தால் அல்லது ஸ்ட்ராங்கா சொல்றமா இருந்தா அதுதான் அழுத்த பொருள். இப்ப பாருங்க, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். சரியா? ஸ்ட்ராங்கா நாங்க எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட வைக்கிறோம் என்ன, எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் தேற்ற பொருள். கிளியரா? சரி, கடைசி தருவாய். சரியா? 99வது கேள்வி. வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அவ்வினை. ஓகே, வெரி குட். இயங்கு வினை. இயங்கு வினைக்கு பிள்ளைகள் இன்னொரு பேர் இருக்குது, தன்வினை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இயக்கு வினைக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிறவினை. சரியா? இயங்கு வினை என்ன பெயர்? தன்வினை. தன்வினை. இயக்கு வினையா இருந்தா என்ன பெயர்? பிறவினை. ஓகே. 100வது கேள்வி. சரி, வாங்க. விபத்தில் காயமடைந்தோர் பலர் உயிரிழந்து விட்டனர். இங்கு காயமடைந்தோர் என்பது பெயர் வினையால் அணையும் பெயர். விளங்கினதா? காயமடைந்தோர் என்பது எது? வினையாளனையும் பெயர். ஏனென்றா காயமடைதல் என்ற விபத்துக்குள்ளாகுதல் என்ற வினையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி எவங்க காயமடைந்தாங்களோ அவங்களும் இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்குது. எனவே இது என்ன வினை பிள்ளைகள்? சரி, என்ன பெயர்? வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். சரி, சக்சஸ்ஃபுல்லி 100 கேள்விகள். சரி, ஓகே. ஆடோலிய கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆடொலிகளாக இற்றன. அதாவது நாங்க அந்த எழுத்தை உச்சரிக்கின்ற பொழுதும் எங்களுடைய நாக்கு என்ன செய்யணும், ஆடணும், அசைஞ்சிருக்கணும். அதனால நம்ம ஆடொலின்னு சொல்லுறோம். பாருங்க, இட் என்று சொல்லும் போது உங்களோட நாக்கு ஆடுதா இல்லையா? எனவே நாங்க ஆடொலி அப்படின்னு சொல்லுறோம். சரி, 100 கேள்விகள் பார்த்துட்டோம் பிள்ளைகள். என்ன சொல்லுது இலக்கணம்? டீச்சர்
அந்த இஹரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் அது இன்னும் விளங்கப்படுத்திடலுமா? வாங்க. இது சரியா? இதுல பிள்ளைகள் ஈனாக்கு அடுத்ததாக அஸ்மா என்ன எழுத்து வந்திருக்குது? து. அதாவது என்ன இருக்குது என்ன? ஓ, இப்போ நாம படிச்சோம் ஈனாக்கு அடுத்ததாக இட்டன்னா இன்னன்னா இல்லன்னா மூலகர் இல்லன்னா இந்த ரானா இது வந்தால் மட்டும்தான் ஈன வேறுபட்டு ஒலிக்கும்னு சொல்லி தந்தேன். இப்ப பாருங்க ஈனாக்கு அடுத்தது என்ன எழுத்து இருக்குது? இத்தன்னா. இத்தன்னா. இப்ப ஈன வேறுபட்டு ஒலிக்குமா? இல்ல. இல்ல. அடுத்தது விளை. விழில ஈன் இருக்குதா இல்லையா? வீணால் ஈன் இருக்குது. இப்ப அந்த ஈனாக்கு அடுத்ததாக எந்த எழுத்து இருக்குது? லானா. இல்லன்னா. இல்லன்னா. இந்த இல்லன்னா நாங்க படிச்ச ஈனாக்கு அடுத்தது இட்டன்னா இன்னன்னா இல்லன்னா இல்லன்னா ரானா. இப்ப இந்த இல்லன்னா இதுக்குள்ள இருக்குதா? இந்த வரிசையில இருக்குதா? இல்ல. இல்ல. இந்த குரூப்ல உரிய எழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அது வேறுபட்டு ஒலிக்கும். இப்ப இல்லன்னா வந்திருக்குது குரூப்லயே இல்ல. அப்ப வேறுபட்டு ஒலிக்குமா? இல்ல. இல்ல. சரி. அதே மாதிரி வாங்க. அடுத்தது என்ன? பிணை. சரி இலை என்ன? ஈனாக்கு அடுத்ததாக இல்லன்னு இருக்குது. இல்லன்னு அந்த லிஸ்ட்ல இருக்குதான்னு பாருங்க அஸ்மா. இல்ல. வேறுபட்டு ஒலிக்குமா? ஒலிக்காது. பிணை பாருங்க. பீனால ஈன இருக்குது. அந்த ஈனாக்கு அடுத்ததாக இன்னன் இருக்குது. இந்த இன்னன்னா அந்த லிஸ்ட்ல இருக்குதான்னு பாருங்க. ஈக்குது. இருக்குது. அப்ப வேறுபட்டு ஒலிக்குமா இல்லையா? ஒலிக்கும். அடுத்தது பிணை. ஈனாக்கு அடுத்ததாக இந்த இன்னன் இருக்குது. லிஸ்ட்ல இருக்குதோ? இல்ல. அப்ப எனவே பிள்ளைகள் இந்த ஆன்சர்ல இந்த அஞ்சுலையுமே இது விளை இலை பிணை இது எல்லாமே ஒரே விதமாக ஒலிக்கின்ற சந்தர்ப்பத்துல பிணை மட்டும்தான் வேறு விதமாக ஒலிக்கும். இதுல அர்த்தம் என்னண்டா இது விளை இலை பிணை இதெல்லாமே முன்னுயிர்களாக ஒலிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிணை மட்டும் இடையுயிராக ஒலிக்கும். விளங்கினதா? டீச்சர் இயங்குவினை இயக்குவினை அது அப்படின்னு என்ன டீச்சர் கொஞ்சம் சொல்றீங்களா? இயங்கு வினை என்று சொன்னா தன்வினைகள், இயக்கு வினைகள் என்றா பிறவினைகள். சரியா? தன்வினைக்கு மறுபெயர் தான் இயங்கு வினை, பிறவினைக்கு மறுபெயர் தான் இயக்கு வினை. சரியா? சரி டீச்சர். ஓகே சரி. 100 கேள்விகள் பார்த்தாச்சு. சரியோ? 2 மணி தான் ஆகுது. நம்மளோட டார்கெட் 4 மணி தானே. 8வது கேள்வி பார்ப்போமே. பிரேக் கொண்டு வரணும். சரியா?